கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் அனைவருக்கும், இந்த வார்த்தைகளை கவனிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தன்மைகளை, குணலட்சணங்களை, அவருடைய காரியங்களை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்றும், அந்த தேவன் சர்வ ஞானம் உள்ளவர், எல்லாவற்றையும் அறிந்தவர் என்றும் நாம் கடந்த நாட்களில் படித்தோம். இந்த டிசம்பர் மாதம் பொதுவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அதிகமாக பிரசங்கிக்கப்பட்டு வருகிறதை அறிவீர்கள். அதனால் இந்த நாளிலிருந்து ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு கொஞ்ச நேரம்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் நமக்கு அவசியமான ஒன்று. இயேசு கிறிஸ்து அவர் யார் என்று சொல்லும்போது அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் வார்த்தையாகிய தேவன். இந்த முழு உலகத்தை படைத்தபோது வேதத்தில் டிரினிட்டி, திரித்துவத்தை குறித்து பைபிள் இருக்கிறது. இதை மறுக்க முடியாது. இது இருக்கிற சத்தியத்தை மாற்றி மறைத்து பேச முடியாது. 3 தெய்வங்கள் இல்லவே இல்லை பரிசுத்த வேதாகமத்தில். ஒரே ஒரு தேவன், ஆனால் 3 விதங்களில் அவர்கள் செயல்படுவதை இந்த வேதம் சொல்லுகிறது. நாங்கள் நம்புகிறோம், அவ்வளவுதான். எல்லாம் ஒன்றுதான் என்றுதான் குறிப்பிடுகிறது. ஒரு மனுஷன், இப்ப என்ன நான் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன், என்ன நீங்க பாக்குறீங்க, என்ன ஒரு ஆளா தான் பாக்குறீங்க. ஆனா எனக்குள்ள 3 தன்மை இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. என்னது? ஒன்று ஆவி. அந்த ஆவி என்கிற ஒன்று, அதுதான் அந்த நான் பேசுகிற அந்த சத்தம். உங்களுக்கு அந்த ஆவி போயிடுச்சுன்னா நான் ஒன்றும் இல்லை. 2வது ஆத்துமா என்கிற ஒன்று உண்டு. அந்த உள்ளான மனம், உள்ளான இருதயம், இரத்த அழுத்தத்தை கொடுக்கிற இருதயம் அல்ல, சிந்திக்கக்கூடிய, நிதானிக்கக்கூடிய, உணரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தன்மை ஆத்துமா என்ற ஒன்றுக்குள்ளே அறிவாற்றல், சிந்தனை ஆற்றல் போன்ற நிறைய காரியங்களை யோசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆத்துமா என்ற விலையேற பெற்ற ஒன்று உண்டு என்பது உங்களுக்கும் தெரியும். வேதத்தில் அதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது, இந்த 2 காரியத்தை உங்களால் பார்க்க முடியாது. எனக்குள் இருக்கிற ஆவியை நீங்கள் பார்க்க முடியாது, எனக்குள் இருக்கிற ஆத்துமாவை உங்களால் பார்க்க முடியாது. ஆனா இதற்குள்ளதான் இருக்கு, இதற்குள்ள. ஆனா இவைகளை பாதுகாக்கும்படி மேலோட்டமான வெளிப்படையான சரீரம். இதை ஒத்துக்கொள்ளுவீங்களா? அப்ப நான் வெறும் சரீரம்னா இது வெறும் சதையால் ஆன காரியம் மட்டும் இல்ல, இதற்குள்ளே தெய்வீக காரியங்கள் இருக்கிறது. அதை போலதான் ஒரே ஒரு தேவன்தான். எப்படி ஆவி என்று சொல்லுகிறோம், அதை போல ஆவியானவருக்கு அடையாளமாய் ஆத்துமா என்று சொல்லுகிறோம் தேவனுக்கு. அதன் பிறகு சரீரம், இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வந்தார் என்பதையெல்லாம் நினைக்கும்படி இந்த தன்மையிலே ஆண்டவர் இயேசு காணப்படுகிறார். இது பெரிய சத்தியங்கள். அதை ஒவ்வொரு வசனத்தை படிக்க வச்சு உங்களுக்கு விளக்கம் கொடுத்தால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இந்த சூழ்நிலையில் தேவன் இந்த முழு உலகத்தை உண்டாக்கும் போது இந்த 3 தன்மையும் காணப்பட்டது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் என்று அழைக்கப்படுகிற இந்த 3 தன்மையும் உடையதாக காணப்பட்டிருக்கிறது. ஏலோஹிம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏலோஹிம், இதெல்லாம் எபிரேய பதங்கள். அதற்குள் இருக்கிற வியாக்கியானங்கள் இருக்கிறது. அப்போ தேவன், ஆதியிலே தேவன் என்று ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் பார்க்கும்போது
அந்த தேவன், ஆதியில் தேவன் என்று அழைக்கப்பட்ட அந்த வார்த்தையிலேயே இந்த திரித்துவம் காணப்படுவதாக ஆராய்ச்சி செய்யப்படுகிறது. அதில இரண்டாவது ஆள் தத்துவம் என்று சொல்லப்படுகிற ஒன்றுதான் வார்த்தை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வார்த்தையாகிய தேவன். வார்த்தை. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 1 வசனம் என்ன சொல்லுகிறது? ஆதியிலே வார்த்தை. ஆதி என்பது ஆரம்பம், எல்லாவற்றுக்கும் துவக்கம். வார்த்தை. அந்த வார்த்தை என்னவா இருந்ததா? எங்கே இருந்ததாம்? தேவனிடத்தில் இருந்தது. தேவனிடத்தில். அந்த வார்த்தை என்னவா இருந்ததாம்? தேவனாய் இருந்ததாம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் யார்? அவர் வார்த்தையாகிய தேவன். யார் அவர்? இயேசுவாகிய தேவன். அவர் தேவனோடு இருந்தார். 3 வசனம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. கவனிக்கிறீங்களா? காண்கிற சகலமும் இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. வார்த்தையால், வார்த்தையாகிய தேவன் அங்கே செயல்படுத்தப்பட்டது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் விசுவாசித்தால் இதை ஒத்துக்கொள்ளுவீர்கள். இது வெறும் அச்சிடப்பட்டதான பேப்பர்ல அச்சடிக்கப்பட்ட வார்த்தை அல்ல. இதிலே ஜீவன் இருக்கிறது, இதிலே அவருடைய வல்லமை இருக்கிறது. இதை படிக்கும் போதே, தியானிக்கும் போதே அவருடைய மகிமையான பிரசன்னத்தை உணர முடியும். பிரியமானவர்களே, அடுத்த வார்த்தை பாருங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது. வார்த்தை. வார்த்தை எங்கே இருந்தது? எப்படி இருந்தது? இந்த வார்த்தை எதையெல்லாம் செய்தது என்று சொல்லிட்டு, அவருக்குள் ஜீவன் இருந்தது. யாருக்குள்? வார்த்தையாகிய தேவன் இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இது விளக்கம் வேணுமா உங்களுக்கு? நம்ம படிக்கும் போதே தெளிவா நீங்க புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஏன்? மனிதர்கள் இருளில் வாழ்கிறார்கள். இந்த உலகம் இருளுக்குள் கிடக்கிறது. அப்ப அவருக்குள் ஜீவன், அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. 5 வசனம், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இந்த உலகம் இருளுக்குள் இருக்கிறது. இருளானது, இருளிலே அவர் பிரகாசிக்கிறார். அவர் பிரகாசிக்கிறார். ஆனால் இந்த உலகத்தின் காரியம், இந்த உலகத்தின் பாவம், இந்த உலகத்தின் இருள், இந்த உலகத்தின் காரியங்கள் அவரை பற்றி கொள்ளவில்லை. ஏன்? அவர் வித்தியாசமானவர். இந்த வார்த்தை, இந்த ஒளி, இந்த ஜீவன் இது என்னவாய் மாறினது என்று வேதம் சொல்லுகிறது. 14 வசனத்தில் அந்த வார்த்தை. எந்த வார்த்தை? ஆதியிலே இருந்த வார்த்தை. எந்த வார்த்தை? தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, தேவனாய் இருந்த வார்த்தை, தேவனோடு இருந்த வார்த்தை, ஒளியாய் வெளிப்பட்ட, இருளை போக்கக்கூடியவராய் காணப்பட்ட அந்த வார்த்தை மாம்சமாகி. இது படிப்பதற்கு கருகலாய் காணப்படலாம், யோசிப்பதற்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இதை நாம் நம்புகிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி. எப்படி மாம்சமானது என்று ஒரு வியாக்கியானம் பண்ணும்போது கூடுதலாய் கண்டு கொள்ளலாம். அந்த வார்த்தையானது
மாம்சமானது, மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். பாருங்க, வார்த்தைங்கிற வார்த்தை மாறி இங்கே ஆழ்தத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஒரு ஆழ்தத்துவம், பர்சனாலிட்டி, ஆழ்தத்துவம் கொடுக்கப்படுகிறது. இது வெறும் வார்த்தை அல்ல, இது வெறும் அது இது என்று சொல்வதற்கில்லை, இதுக்கு ஒரு மதிப்பளிக்கப்படுகிறது. அவர் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று இங்கே யோவான் எழுதியிருக்கிறார். எனவே எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த கிறிஸ்துவின் பிறப்பை சிந்திக்கிற இந்த மாதத்தில் கூடுமான வரைக்கும் அவருடைய பிறப்பை ஒட்டி உள்ளதான கருத்துக்கள், வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல நாங்கள் ஆசைப்படுகிறோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? யார் அந்த இயேசு? வார்த்தையாயிருந்தவர், மாமிசத்தில் வெளிப்பட்டார், நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனாய் இருக்கிறார் என்று அந்த ஏற்ற மகிமைக்கு ஒத்தவராய் காணப்படுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக என்ன மாம்சம், ஏன் மாம்சமாய் வெளிப்பட்டார், அவர் மாம்சமாய் வெளிப்பட்டதினால் என்ன, அவர் மாம்சமாய் வராமல் இருந்திருந்தால் என்னுடைய நிலை, உங்களுடைய நிலை, உலகத்தின் நிலை என்ன ஆயிருக்கும் என்கிற விஷயங்களை தொடர்ச்சியாக அடிமையும் சொல்லுகிறேன், மற்ற பரிசுத்தவான்களும் உங்களுக்கு சொல்லுவார்கள். இந்த வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்கு அது பலனாய் இருக்கும். எனவே தேவன் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார், நமக்குள்ளே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த தேவனை நம்பி இருக்கிறவர்கள் உள்ளத்தில் சமாதானம் இருக்கும். இந்த தேவனை நம்பி வாழுகிறவர்கள், செபிக்கிறவர்கள், இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள், இந்த வார்த்தையான தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த வார்த்தையாகிய தேவனுக்குள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் உள்ளத்தில் ஒரு வேறு விரிக்கப்பட்ட வாழ்க்கை வருவதை பார்க்க முடியும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருப்பார்கள், அவர்கள் சந்தோஷமாய் இருப்பார்கள், இந்த சந்தோஷத்தை பிறருக்கும் சொல்லுகிறவர்களாய் இருப்பார்கள். அதை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான ஜனங்களே, நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், நீங்கள் தடுமாற வேண்டாம், நீங்கள் புலம்ப வேண்டாம், நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் தேவன், வார்த்தையாகிய தேவன் இந்த பூமிக்கு வந்தது நம்மை வாழ வைக்க, நம்மை மேன்மைப்படுத்த, நம்மை மகிழ்விக்க, நம்மை விடுவிக்க, நம்மை சமாதானப்படுத்த, நம்மை ஆசீர்வதிக்க. இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை உங்களால் பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியாது. இந்த மாதங்களில் தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தொடர்ந்து கேளுங்கள். பெத்தேல் மிஷன் சர்ச் பங்கார்பேட், இதை யூடியூப் சேனல்ல நீங்க பாருங்க. தொடர்ந்து மற்றவங்களுக்கும் சொல்லுங்க, இதை பகிருங்க, கர்த்தருடைய வார்த்தையில் வளருங்கள். இந்த மாதம் முழுவதும், இந்த மாதத்துக்கு பிறகு கூட புது வருஷத்துக்கு போகும்போதும் ஒரு அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய வல்லமை இறங்கி வரும்படி வேண்டுகிறோம். வார்த்தையாகிய தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டு அந்த ஆண்டவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறாரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே,
மகிமையான கிரியைகளை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.